الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன் தபஉ தாபிஊன் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு ஞாபகமூட்டக்கூடிய தக்வாவை பற்றிய அந்த வசனத்தை ஞாபகமூட்டி நான் இந்த ஹுத்பாவின் தலைப்புக்கு வரலாமல் நினைக்கின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்விடம் நீங்கள் அனைவரும் மீண்டு வரக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். தும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அதன் பின்னர் அங்கு நீங்கள் மீண்டு வந்த பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் சம்பாதித்த அந்த செயல்களுக்கான கூலிகளை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த வகையிலே நாங்கள் அல்லாஹ்விடம் மீண்டு சென்று அந்த தக்வாவின் மூலம்தான் அல்லாஹ்விடம் நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த தக்வாவை ஞாபகமூட்டி நான் என்னுடைய இந்த குத்துபாவின் தலைப்புக்கு வரலாம் என கருதுகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அரபு மொழியிலே ஒரு கவிதை வடிவம் ஒன்று இருக்குகின்றது. சொல்லுவார்கள், இன்னமல் உமமு அல் அஹ்லாகு, அதாவது சமூகங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒழுக்கங்களின் ஒரு வடிவம். ஃபஇன்ஹும் ذهبت அஹ்லாகுஹும் ذهبوا, அந்த ஒழுக்க பண்பாடுகள் அந்த சமூகத்தை விட்டும் நீங்கிவிட்டால் அந்த சமூகம் இல்லை என்று அர்த்தம் என்று அரபு மொழியிலே ஒரு பிரபல்யமான ஒரு கவிதை வடிவம் ஒன்று காணப்படுகின்றது. அதன் மூலம் நாங்கள் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், சமூகங்கள் என்று சொல்லப்படுவது அல்லது ஒரு சமூகம் உயிர் வாழுகின்றது என்று சொல்லுவது என்பது அந்த சமூகத்திலே காணப்படக்கூடிய மிக பெரிய கட்டடங்கள், அவர்களிடம் காணப்படக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்கள், அவற்றை வைத்தல்ல அவை மதிப்பிடப்படுவது. மாற்றமாக அந்த சமூகத்திலும் காணப்படக்கூடிய ஒழுக்க மாண்புகள், பண்பாடுகள், இவற்றை வைத்துத்தான் சமூகங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. அந்த சமூகங்கள் உயிர் வாழுகின்ற என்பதற்கான ஒரு அடையாளமாக அவர்களிடம் காணப்படக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாடுகள், உயர்ந்த அஹ்லாக்குகள், இவற்றை கொண்டுதான் அவை மதிப்பிடப்படுகின்றன. அந்த வகையில் இஸ்லாத்தின் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அந்த இஸ்லாம் மிக உயர்ந்த விடயங்களை பற்றி பேசுகின்றது. மிக மகத்தான விடயங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, வானவர்களை ஈமான் கொள்வது, இறை தூதர்களை ஈமான் கொள்வது, இப்படி மிக மகத்தான பெரிய விடயங்களை பற்றி இஸ்லாம் பேசுகின்ற பொழுது அதனோடு மாத்திரம் அந்த மார்க்கம் சுருங்கிவிடவில்லை. மாற்றமாக மனித வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய நாளாந்த நடத்தைகள், நாளாந்த பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், இவை அனைத்திலுமே இந்த மார்க்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. இதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய நாளாந்த நடவடிக்கைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், என்ன ஒழுங்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், பண்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு அந்த தூதரே கூறுகின்றார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் உயர்ந்த ஒழுக்க மாண்புகளை, பண்பாடுகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் இறை தூது கொடுத்து அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை கூறி காட்டினார்கள். அந்த பண்பாடுகளை அவர்கள் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அல் குர்ஆன் சூரத்துல் கலமிலே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அதீம்,
நீ மகத்தான மிக உயர்ந்த குண ஒழுக்கங்களில் காணப்படுகின்றீர் என்று அல் குர்ஆன் அந்த தூதரை பற்றி புகழ்கின்றது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த குண ஒழுங்குகளின் ஊடாக ஒரு உயர்ந்த ஒரு சம்பிரதாய ஒரு உயர்ந்ததொரு கலாச்சாரத்தை எங்களுக்கு உருவாக்கினார்கள். நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள், ஏனைய மக்களுடனான தொடர்பாடலாக இருக்கட்டும், எமது பேச்சுக்கள், நாம் உண்ணுவது, உடுப்பது, தூங்குவது, இப்படி அத்தனை விடயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதாபுகளை, ஒழுங்குகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த இஸ்லாத்தின் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த தூதின் மிக பிரதானமான ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு முஷ்ரிக், முஸ்லிம் அல்லாத ஒருவர் அந்த சஹாபியிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பரிகசிக்கக்கூடிய வகையிலே கூறுகின்றார், உங்களுடைய தோழர் அல்லது உங்களுடைய ஆள் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விடயங்கள் எல்லாம் நீங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவர் சொல்லித் தருகின்றார். எந்த அளவுக்கு சொன்னால், சில நேரங்களிலே நீங்கள் எப்படி மலசலம் கழிக்க வேண்டும் என்று கூட அவர் சொல்லித்தரக்கூடும் என்று ஒரு நையாண்டியாக அவரை விமர்சிக்கக்கூடிய வகையிலே அந்த முஷ்ரிக் கூறுகின்றார். அப்பொழுது சல்மான் ஃபாரிசி அவர்கள் மிகவும் அழகான முறையிலே அந்த முஸ்லிம் அல்லாதவருக்கு கூறுகின்றார்கள், ஆம், நீங்கள் சொல்லுவது போல்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் எப்படி மலசலம் கழிக்க வேண்டும் என்ற ஒழுங்குகளை கூட எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். இந்த அளவு கொண்டு சொன்னால், நாங்கள் மலசலம் கழிக்க முற்படுகின்ற பொழுது நாங்கள் கிபிலாவை முன்னோக்க கூடாது, கிபிலாவை பின்னோக்கவும் கூடாது. அதே போன்று மலசலம் கழித்து நாங்கள் துப்புரவு செய்ய முற்படுகின்ற பொழுது எங்களுடைய வலக்கரங்களை பயன்படுத்தக்கூடாது, இடக்கரங்களை பயன்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் அந்த தூதர் எங்களுக்கு சாதாரண கடமைகளை கூட மிக அழகான முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த ஒழுங்குகளை சொல்லித் தருவதாக அந்த மனிதருக்கு கூறுகின்றார்கள். இன்று நவீன உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாமோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான அல்லது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தின் விளைவாக முஸ்லிம் சமூகம் பல சவால்களை, பல ஆபத்துக்களை எதிர்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சவால்கள், இந்த ஆபத்துக்கள், இதற்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்ச்சிகளுக்குள் நாங்களும் மாட்டிக்கொண்டு விட்டோம். இந்த இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இந்த பிரச்சாரங்களை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்ற விடயத்திலே நாங்கள் தோல்வி கண்டிருக்கின்றோம். இதன் விளைவாகத்தான் இன்று ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எங்களுக்கு மத்தியிலே மிக பெரும் சண்டைகள், சச்சரவுகள், மீலாத் விழா கொண்டாடுவதா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதா இல்லையா என்று ஒரு காலத்திலே முகடை போட்டு பேசினார்கள். இன்று சமூக வலைத்தளங்களிலே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த விடயங்களை பார்த்தால் இந்த மார்க்கத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இத்தகைய ரபியுல் அவ்வல் மாதம் வருகின்ற பொழுது, இத்தகைய மகத்தான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த தூதை அடுத்த மக்களுக்கு எப்படி எத்தி வைக்க வேண்டும் என்று சிந்திக்க தவறிவிட்டோம். ஒரு முறை இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து ஒரு மாபெரும் அறிஞர் வருகை தந்தார். மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி என்ற ஒரு அறிஞர். அந்த அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் வருகை தந்த பொழுது இலங்கையிலே உள்ள மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கான அத்தனை வாசல்களும் அடைபட்டு விட்டது, ஒரே ஒரு வாசலை தவிர சொன்னார்கள். அதுதான் பாபுல் அஹ்லாக், ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க பண்பாடுகள் என்ற அந்த வாசல் உங்களுக்கு முன்னால் திறந்து காணப்படுகின்றது. எனவே அந்த பண்பாடுகளின் மூலமாக நீங்கள் இந்த மார்க்கத்தை, இந்த தூதை எத்தி வைக்க முடியும் என்று அவர்கள் அன்று அந்த இலங்கை சமூகத்துக்கு எத்தி வைத்தார்கள். இந்த வழிமுறையைத்தான்
நாங்கள் பின்பற்ற தவறிவிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய சாதாரண நாளாந்த நடவடிக்கைகளை கூட நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்கள். ஆனால் அத்தகைய ஆதாபுகளை மதரசாவிலே படிக்குகின்ற பொழுது, குர்ஆன் மதரசாவிலே படிக்குகின்ற பொழுது நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அவற்றை மனனம் செய்து அந்த பிள்ளை படிக்கின்ற காலத்திலே அதோடு அது முற்று பெற்று விடுகின்றது. பின்னர் பெற்றோர்கள் அதற்கு முன்மாதிரியாக அமைந்து அந்த பிள்ளைகளுக்கு அதனை வாழ்வு முழுவதும் பின்பற்றுவதற்கு அவர்கள் அந்த வழிமுறையை பின்பற்ற தவறிவிடுகின்றார்கள். பாருங்கள், அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா தும்மலை விரும்புகின்றான். நாங்கள் தும்முவதை அல்லாஹ் விரும்புகின்றான். கொட்டாவி விடுவதை அவன் வெறுக்கின்றான். ஒருவர் தும்மிவிட்டால் அவர் அல்லாஹு தஆலாவை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்துகின்ற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமும் அவருக்கு விடையளிப்பது கடமை என்று கூறினார்கள். இந்த தும்முகின்ற விடயம், கொட்டாய் விடுகின்ற விடயம், அல்லது நாங்கள் ஏப்பம் விடுவோம் என்று சொல்லவா, சாப்பிட்டு விட்டு அதிகம் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விடுதல், இப்படியான விஷயங்கள்லாம் ஒரு சாதாரண நடவடிக்கைகள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாதாரண நாளாந்த நடவடிக்கைகளை எப்படி ஒரு இபாதத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த தும்முவது, அதே போன்று நாங்கள் கொட்டாய் விடுவது, இப்படியான விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எப்படி இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த விடயங்களை இன்று மருத்துவ உலகம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவர் தும்முகின்ற பொழுது அவர் தன்னுடைய கையினால் அந்த தும்மலை தடுக்க வேண்டும், அல்லது ஒரு துண்டு ஒரு புடவை துண்டால் அதனை தடுக்க வேண்டும், அது சத்தம் வராமல் அதனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். இதனை மருத்துவ உலகம் கூட எங்களுக்கு நிரூபித்து காட்டுகின்றது. ஆனால் அதற்கு அப்பால் சென்று இந்த சாதாரண விடயத்தை எப்படி ஒரு வணக்கமாக மாற்றிக்கொள்ள முடியும்? இதுதான் இஸ்லாத்தின் சிறப்பம்சம். அதாவது அதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை கொடுத்தார்கள், ஒரு ஆன்மீக பெருமானம். எல்லோரும் முஸ்லிம் அல்லாதவர்களும் தும்முகின்றார்கள், தங்களுடைய கையினால் அந்த தும்மலை எங்களை விட அழகாக மூடிக்கொள்கின்றார்கள், கட்டுப்படுத்துகின்றார்கள். ஆனால் அதற்கு அப்பால் சொன்னார்கள், ஒருவர் தும்மி விட்டால் அவர் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதனை கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று அவருக்கு ரஹ்மத் செய்து துஆ செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த தும்மியவர் சொல்ல வேண்டும், யஹ்திகல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக், அல்லாஹ் உனக்கு வழிகாட்ட வேண்டும், உன்னை சீர்திருத்த வேண்டும் என்று ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சாதாரண இந்த தும்மல் நடவடிக்கைகளை பாருங்கள், எவ்வளவு மகத்தான சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன. முதலாவது அதற்குள்ளே ஜிக்ர் காணப்படுகின்றது. நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். அதற்கப்பால் ஒரு அடியானுக்கும் அடுத்த அடியானுக்கும் இடையிலான, ஒரு சகோதரனுக்கும் அடுத்த சகோதரனுக்கும் இடையிலான உறவு அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒருவர் அடுத்தவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார். அதே போன்று அடுத்தவர்களுக்கு நாங்கள் இடைஞ்சல் விளைவிக்காமல், அடுத்தவர்களுக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்காமல் நாங்கள் அதற்கான தடுப்பு முறைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அவர்கள் சத்தத்தை குறைக்குமாறும் முகத்தை மூடிக்கொள்ளுமாறும் எங்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று அதற்கு அப்பால் அந்த சாதாரண தும்மல் என்ற அந்த நடவடிக்கையை நாங்கள் எப்படி சொல்வார்கள், இபாத ஹஃபியா, ஒரு மறைமுகமான ஒரு இபாதத்தாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு அவர்கள் வழிகாட்டினார்கள். அது மட்டுமல்ல, கொட்டாவி விடுதல் என்பது ஒரு உடலியல் செயல்பாடு. நாங்கள் இயல்பாக அந்த கொட்டாவியை விடுகின்றோம், விடுத்தனாக வேண்டும். ஆனால் அவ்வாறு கொட்டாவி விடுவதற்கான காரணத்தை அவர்கள் சொன்னார்கள். ஒருவனுக்கு சோர்வு வருகின்ற பொழுது, அல்லது மந்தம் வருகின்ற பொழுது, அல்லது சோம்பேறித்தனத்தின் அடையாளங்களாகத்தான் அந்த கொட்டாவியை இன்று விஞ்ஞான உலகம் கூட எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அப்படி கொட்டாவி விடுவதை ஷைத்தானின் பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒருவர் உங்களுக்கு மத்தியிலே கொட்டாவி விட்டால் அவர் அதனை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளட்டும், கட்டுப்படுத்தி கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு மிகவும் சத்தமாக என்று கொட்டாவி விடுகின்ற பொழுது ஷைத்தான் சிரிக்குதான் என்று கூறினார்கள். எனவே இப்படியான இந்த சாதாரண நடவடிக்கையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு வணக்கமாக, ஒரு ஆதாபாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் மிக சாதாரண
சின்ன விடயங்களாக விட்டு செல்லக்கூடாது. மாற்றமாக இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த பண்பாடுகளை கற்றுத்தரக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றன. அதிகம் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். எனவேதான் அரபு சமூகத்திலே சொல்வார்கள், ஒருவருடைய குடல் நிரம்பி விட்டால் அவருடைய சிந்தனையும் மங்கிவிடும் என்று சொல்வார்கள். வயிறு முட்டை சாப்பிட்டு விடுகின்ற பொழுது எங்களுக்கு சிந்திக்க முடியாது. எனவேதான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு பகுதி உணவுக்கும் இன்னொரு பகுதி தண்ணீருக்கும் இன்னொரு பகுதியை எங்களுடைய வெறுமையை விட்டுவிடுமாறு சொன்னார்கள். இப்படியான மிக அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த வழிகாட்டல்கள் இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது. எனவே இந்த ஆதாபுகள், அது சாப்பிடுகின்ற ஆதாபுகளாக இருக்கட்டும், அல்லது மலசல கூடத்துக்கு வர செல்ல வேண்டுகின்ற ஆதாபுகளாக இருக்கட்டும், அல்லது பாருங்கள் ஒரு நோயாளியை தரிசிக்கின்ற ஒழுங்கு. நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய உறவினர்களை அல்லது நண்பர்களை விசிட் பண்ணுகின்ற அந்த வார்த்தை அரபுலே சொல்வார்கள் ஜியாரா என்று சொல்வார்கள். விசிட் பண்ணுதல், ஜியாரத். அது சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற எல்லா விசிட்டுகளையும் நாங்கள் ஜியாரத் என்று சொல்வோம். ஆனால் அரபு மொழியிலே ஒரு நோயாளியை தரிசிக்கின்ற அந்த நடத்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயாதா என்ற ஒரு வார்த்தையை கொண்டு பயன்படுத்தார்கள். இயாதத்துல் மரீத், நோயாளியை தரிசிப்பதை, அவருக்காக சென்று நோய் விசாரித்து துஆ செய்வதை இயாதத்துல் மரீத் என்று சொன்னார்கள். இந்த அளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சாதாரண அன்றாட நடவடிக்கைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நவீன காலத்திலே இவற்றையெல்லாம் நாங்கள் பிற்போக்காக கருதாமல் இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக கடைசியாக பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்களை பொறுத்தவரையிலே அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய நாமம் உயர்த்தப்படக்கூடிய பள்ளிவாசல்கள், அல்லாஹ் தாலாவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய பள்ளிவாசல்கள். ஆனால் இந்த பள்ளிவாசல்களுக்குள் வரக்கூடிய மக்கள் இன்று இந்த ஒழுங்குகளை போட தவறிவிடுகின்றார்கள். குறிப்பாக நாங்கள் கொட்டாய் விடுவது, அல்லது நாங்கள் தும்முவது, அல்லது ஏப்பம் விடுவது, இத்தகைய பண்பாடுகள் எல்லாம் வெளிப்புறங்களில் நாங்கள் மக்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ஒழுங்காக செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களே இந்த அதபுகள், இந்த ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வருகை தருவது, பள்ளிவாசலுக்கு நாங்கள் மனம் பூசி வருவது, சில நேரம் சில மனிதர்களிடம் சில துர்நாற்றங்கள் வரும். அது இயல்பாக அவருடைய உடலிலே காணப்படக்கூடிய துர்நாற்றம். ஆனால் அதனை இன்னொருவருக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. பக்கத்திலே நான் தொழுவேன், அவருடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம், ஆனால் இன்னொருவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படியான நேரத்தில் தான் நாங்கள் நல்ல ஆடையை உடுத்து நல்ல வாசனை பூசி வர வேண்டிய அந்த ஒழுங்குகளை நாங்கள் போட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பள்ளிவாசல்கள் ஒழுங்குகளை கூட எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த அந்த தினத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சீராவை நாங்கள் இப்படித்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் படிக்க வேண்டும். அடுத்த மக்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு முன்மாதிரியை வழங்க முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த ஆதாபுகளை எமது வாழ்க்கையிலே பின்பற்றி நாங்கள் ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. بارك الله لنا ولكم بالقرآن الكريم.